யாத்திரையாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வாக்கை வாசிக்க கேட்போம். நான் உங்களை வாசிக்கலாம். என்றார் என்று சொல்லு. நான் உங்களை சிறுமையிலிருந்து நீக்கி, சிறுமையிலிருந்து நான் உங்களை நீக்குவேன். சிறுமையிலிருந்து நீக்கி நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே, கானானியர், எத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், அபிசியர் வாழ்கிற அந்த தேசத்திலே நான் உங்களை கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய நிலை 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி இருந்தது? சிறுமைப்பட்ட நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். அன்பிற்குரியவர்களே, சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று பல இடங்களிலே வேதாகம வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன். 2 சாமுவேல் புத்தகம் 22:28, சங்கீதம் 18:27, சங்கீதம் 76:8 போன்ற வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற போது அவர் சிறுமையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்று இந்த வேத வசனங்கள் மிக அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்திலே, ஜாதி ஜனத்துக்கு நடுவிலே, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிறுமையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்கின்றவர். இந்த வசனத்தை யார் வாசித்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறுமைகளையும் கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய நிலைமை பாருங்க, எப்படி இருந்தோம் அப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியும். பரிதாபமான சூழ்நிலை, பரிதாபமான பின்னணியும், அடுத்து படிப்பதற்கு, அடுத்த ஆண்டு படிப்பதற்கு பணம், ஃபீஸ் கட்டுறதுக்கு கையில பணம் இல்லாம கஷ்டப்பட்டு படிச்ச பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி ரிவைண்ட் பண்ணி பாருங்க வாழ்க்கைய. 20 ஆண்டுகளுக்கு பின்பதாக ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நம்முடைய சிறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவர். சிறுமையிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கின்றார். அப்படி சிறுமைப்பட்டிருக்கிறவர்களை அவர் அந்த சிறுமையிலிருந்து நீங்களாக்கி விடுகிறார் என்று மற்றொரு வசனம் சொல்லுகிறது. யோபு புத்தகம் 36:15 மற்றும் சங்கீதம் 72:12 வசனங்களை வாசிக்கும் போது சிறுமைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். சிறுமை தேடி வரும், ஆனால் சிறுமைக்கு நீங்களாக்கி விடுகிறார் என்று யோபு 36:15 மற்றும் சங்கீதம் 72:12 வசனங்கள் சொல்லுகின்றன. அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் இந்த சமூகத்திலே, சமுதாயத்திலே சிறுமைப்படுத்தப்படுகிற பொழுது அவர் உங்கள் பட்சத்திலிருந்து நியாயம் விசாரிப்பார். ஒருவேளை உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு விரோதமா தீங்கு நினைச்சிருக்கலாம், துரோகம் பண்ணி இருக்கலாம், வஞ்சகம் பண்ணி இருக்கலாம், உங்களை வஞ்சித்து இருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம். ஆனா சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்கள் பக்கம் இயேசு ராஜாதி ராஜன் இருப்பார். அல்லேலூயா. அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்வார். நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீதி கிடைக்கவில்லை, நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், என்னுடைய வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர். யோபு புத்தகம் 36வது சங்கீதத்தின் 6வது வசனம் மற்றும் சங்கீதம் 72:4 வசனம். இந்த வசனங்களை பாருங்கள். யோபு 36:6 மற்றும் சங்கீதம் 72:4. ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். அவங்க விசாரிக்கலையே, இவங்க விசாரிக்கலையே, என்ன எதுன்னு கேட்கலையே, சபை விசாரிக்கலையே, பாஸ்டர் விசாரிக்கலையே, அந்த சிஸ்டர் எவ்வளவு அன்பான பேசினாங்க, இப்ப அவங்களும் விசாரிக்கலையே. எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்க. நியாய விசாரிப்பது மாத்திரமல்ல, நியாயத்திலே நடத்துவார் என்று மற்றொரு வசனம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவர்களை நியாயத்தில் நடத்துவார். சங்கீதம் 25:9 அது குறிப்பிடப்படும். நியாயத்திலே நடத்துவார். அநியாயத்தின் பாதைகளை நீங்கள் பயணம் செய்ய மாட்டீர்கள். நியாயத்திலே ஆண்டவர் நடத்துவார். நியாயமான பாதைகளிலே கர்த்தர் நடத்துவார். இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் போதிப்பாராம், என்ன எப்படி நடக்கணும் அப்படின்றத போதிப்பார். அதே வசனத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். 25:9 வாசி பாருங்களேன் முழுசு. சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். He will teach you, he will guide you. நடத்துவார், வழி நடத்துவார், போதிப்பார், சொல்லிக் கொடுப்பார். தேவன் எங்க செல்லணும், என்ன பண்ணணும்ன்றத he will teach us. நமக்கு அவர் உபதேசிக்கிறார், போதிக்கிறார், நடத்துகிறார். அன்பானவர்களே, மாத்திரமல்ல,
சிறுமையானவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை இருக்கிறவர்களுக்கு அவரே அடைக்கலமாயிருக்கு. யாரும் உங்களை தொட முடியாதபடி அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஆமென். அநியாயம் செய்ய ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும், தீங்கு செய்ய ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும். ஆனா தீங்கு இழைக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் தான் உங்கள் அடைக்கலம். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக, அரணாக இருந்து காப்பாற்றுவார், பாதுகாப்பார். சங்கீதம் 9:9, சங்கீதம் 14:6 போன்ற வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 9:9, சங்கீதம் 14:6. இந்த வசனங்களை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கீங்களா? உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ப்ரொடெக்டர். எளிமையானவர்களுக்கு, சிறுமியானவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுகிற போது அவர் உங்களை நாட்டுவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசித்தோமே, அதாவது 3ஆம் அதிகாரம் 17 யாத்ராமத்தில் வாசித்தோமே, சிறுமையானவர்களுடைய அந்த சிறுமைப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர்களை நீக்கி விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு கொண்டு சென்றார் என்று அவர் நாட்டினார் என்று வசனம் சொல்லுது. சங்கீதக்காரன் பாடுறான் இப்படி. சங்கீதக்காரன் பாடும் பொழுது தாவீது சாமுவேலை சொல்லுகிறார். 2 சாமுவேல் புத்தகம் 7:10 பாருங்க. 2 சாமுவேல் 7:10, 1 நாளாகமம் 17:9 போன்ற வசனங்களிலே, நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகி இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். கடவுள் சொல்றாரு, உங்களை அவர் பிடுங்கி நாட்டுவார். இன்னொரு இடத்துல உங்க சிறுமையை மாற்றுவார். நான் நாட்டினேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய சிறுமையை நாம் நினைச்சு வேதனைப்பட வேண்டாம். சிறுமையிலிருந்து விடுவிக்கிறவர், சிறுமையிலிருந்து காப்பாற்றுகிறவர், சிறுமையிலிருந்து நீங்களாக்குகிறவர், நமக்கு நியாயம் செய்கிறவர், நியாயத்திலே நடத்துகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? இந்த சிறுமை மாறணுங்க என் லைஃப்ல. ஒருவேளை பார்க்கிறதுக்கு நம்ம நல்லா இருந்தாலும், நல்ல வாகனங்களிலே வந்திருந்தாலும், நல்ல சொந்த வீடுகளில் இருந்தாலும், நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நம்முடைய வாழ்க்கையின் பாகங்கள் இருக்கின்றன. யாருக்கு தெரியாது? பார்க்கும்போது, நம்ம மற்றவங்க பார்க்கும்போது நமக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஒருவேளை நல்ல ட்ரெஸ் போட்டு, நல்ல பேண்ட், விலையுயர்ந்த ஷர்ட் அணிஞ்சிருக்கலாம். ஆனா நமக்குள்ள ஒரு சிறுமை இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல சிறுமைப்படுத்தப்பட்டிருப்போம். ஒருவேளை நிறைய ஜொல்ஸ் எல்லாம் போட்டு, நல்ல சாரி உடுத்தி, நல்ல ஆடை, பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக, உங்களை அழகா பார்க்கிறதுக்கு மற்றவங்க பார்வையில நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது. அது ஒண்ணு மாத்திரம் சரியாயிட்டா போதும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ஓரத்துல சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறியோ அங்க என்னுடைய வல்லமை வரும். பிரைஸ் தி லார்ட். இதை நான் மீண்டும் ஒரு வாக்குத்தத்த வசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்வில் இருக்கிற சிறுமையான பகுதிகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கையில பைசா இருக்குது, ஆனா மனசுல சந்தோஷமா அதை அனுபவிக்க முடியல. குடும்ப சூழல்கள் நம்மை சிறுமைப்படுத்தி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறுமைகளையும் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்படுகிற அந்த நிலையிலிருந்து நான் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பேன். நான் ரட்சிக்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நான் செய்ய வேண்டுவது என்ன? முதலாவது, எப்போதுமே அடிப்படையான விஷயம், நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற எப்போது விசுவாசத்தை, அந்த உலகம் அந்த நம்பிக்கை சிதைக்க முயற்சிக்கும். நான் இந்த உலகத்தை அல்ல, உன்னதமான தேவன் மேல் என்னுடைய நம்பிக்கை வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்தான் என் சிறுமையை மாற்ற முடியும். அவர்தான் என்னுடைய கஷ்டத்தை மாற்ற முடியும். அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை என்னை விடுவிக்க முடியும். He is a redeemer. அவர்தான் எனக்கு ஒரு மீட்பராக இருக்கிறார். He is a deliverer. அவர் விடுதலை நாயகனாக எனக்கு இருக்கிறார். அவர்தான் அதை செய்ய முடியும். ஆகவே என்னுடைய முழு நம்பிக்கையும் முழு விசுவாசத்தையும் தேவாதி தேவன் மேல் நான் வைக்கிறவனா இருக்க வேண்டும். யாரெல்லாம் அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையை தொடர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் பண்றீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுவதில்லை. எல்லா சிறுமையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் 18வது வசனத்தை பாருங்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, ஒருபோதும் கெட்டு போவதில்லை.
தாவீதுனுடைய சங்கீதத்தின் வரிகள் இவைகள். ஏன் இது அப்படி பாடுகிறான் சங்கீதக்காரன் தாவீது என்றால், அன்பானவர்களே, தாவீது தன் சொந்த சகோதரர்களுக்கு நடுவிலே சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தான். ஒரு பூர்வீகமான அதாவது குறிப்பு ஒன்று சொல்லுகிறது, பைபிள்ல இல்ல. இந்த தாவீது அவனுடைய தகப்பன் ஈசாய்க்கு ஒரு சாதாரண பெண்மணியின் மூலம் பிறந்த ஒரு குழந்தை. அவன் தகப்பனுக்கு வெவ்வேறு மனைவிகள் இருந்தார்கள். அந்த காலங்களிலே அது சகஜமாக இருந்த சூழல். ஆனால் இந்த தாவீதுனுடைய தாய் ஒரு வேலைக்காரியாக பாவிக்கப்பட்டவள், ஒரு அடிமையாக இருக்கக்கூடும் என்று கருதுகிறார்கள். ஆகவே மற்ற பிள்ளைகள், தாவீதுக்கு மேல இருந்த 6-7 பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் லீகல் வைஃப்ஸ்க்கு பிறந்த பிள்ளைங்க. ஆனா இவனை அவர்கள் மதிக்கவே இல்லை. இவன் மதிக்கல. அப்படித்தான் வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன, பூர்வீகமான புத்தகங்கள் சொல்லுகின்றன. வேதாகமத்தில் சான்று இல்லை. ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வரும் பொழுது கடைசி பையனாயிருந்த 8வது பையனாயிருந்த தாவீதை ஆடுமைக்கு அனுப்புறாங்க. எந்த தகப்பனும் செய்ய மாட்டான். வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா மூத்த பிள்ளைங்க, வயசு கூடுதல் பிள்ளைங்க வேலைக்கு அனுப்பணும். ஆனா கடைசி பையன் 8வது பையன் வீட்டுல விசேஷம், கொளுத்த கண்டு அடிக்கப்படுகிறது, ஊரே திருவிழா மாதிரி இருக்குது. வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார், வீட்டுக்கு ஒரு பெரிய தேவ மனுஷன் வருகிறார். குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க வீட்டுக்கு அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் வரான்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு தந்தை ஃபாதர் பெர்க்மான்ஸ் வரான்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் இருக்கட்டும் விடு, இன்னைக்கு ஃபாதர் வராரு, பிரதர் வராரு, ஒரு ஊழியக்காரர் வராரு நம்ம வீட்டுக்கு, எல்லாரும் வாங்கப்பா. ஒரு பெரிய தீர்க்கதரிசி 1 சாமுவேல் 9:6 படி அவர்தான் மிகப்பெரியவர். அன்னைக்கு ஹீரோவே அவர்தான். ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல மிகப்பெரிய ஜாம்பவான் அவர்தான். அப்படிதான் வசனம் சொல்லுது இல்லையா? 1 சாமுவேல் 9:6. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர், மிகப்பெரியவர். ஆகவே அவர் வீட்டுக்கு வராருன்னா கடைசி பிள்ளைய அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. உதாசீனப்படுத்தப்பட்டான். சொந்த வீட்டாராலே அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். வீட்டு ஞாபகம் இருக்கும். அவன் காட்டுக்கு போனா கூட வீட்டு ஞாபகம் இருக்கும். ஐயோ, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருப்பாரு, அந்த ஐயா வந்திருப்பாரு, நான் ஒரு ஜெபம் பண்ணிக்க முடியலையே, அவர் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண முடியலையே, நான் இப்படி ஆடு மேய்க்க வந்துட்டேன்னு அந்த பாவம் அந்த பிள்ளை புலம்பி தவிச்சிருப்பான்ல. அதனாலதான் அவன் 23ஆம் சங்கத்துல பாடுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. அவன் சத்துருக்கள் யார சொல்றான்னா சகோதரர்கள் தான். ஏன்னா அவனுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினாரு. உன் கடைசி பையன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருப்பதில்லைன்றார் அவர். அவனுக்காக ஸ்பெஷலா ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். எப்போ தாவீது வருவான்னு எதிர்பார்த்தார். எந்த பெரியவர் கிட்ட போய் ஜெபம் பண்ண முடியல நினைச்சானோ அதே பெரியவர் சாப்பிடாம இருக்கிறார் தாவீதுக்காக. அவன் வந்தான். எங்கே சிறுமைப்படுத்தப்பட்டானோ அங்கே அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். சமுதாயத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், சொந்த குடும்பத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், வாழ்க்கை சூழல் உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் தேவனாகி கர்த்தர் மேல் என்னுடைய நம்பிக்கை ஆழமா இருக்கும் பட்சத்தில் நாளொன்று வரும், சத்துருக்களுக்கு முன்பதாக தேவனாகி கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அதே போல சவுலுக்கு முன்பதாக அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். சவுல் ஓட ஓட விரட்டினான். வனாந்திரத்திலே காட்டுவாசியை போல 400-600 பேரோடு அவன் தங்கியிருக்க வேண்டியதாயிடுச்சு. ஓடி ஓடி ஒளிஞ்சான். எங்கேதியிலே பல கெபிகளிலே போய் மறைந்து கொண்டான். வனாந்திரத்திலே ஓடி மறைந்தான். சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை. ஆனால் நாள் ஒன்று வந்தது, எந்த சவுல் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தானோ அதே சிங்காசனத்திலே ராஜாவாக இந்த தாவீது நிறுத்தப்பட்டான். காரணம் அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. அப்புறம் அதோட முடிஞ்சுதான். நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். சொந்த மகன், தான் பெற்ற மகன் தான் அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி தகப்பனை விரட்டுகிறான். காட்டுல தகப்பனை தீர்த்து கட்ட வருகிறான். தகப்பனுக்கு தன் மகனுக்கு பயந்து காட்டுல ஓடிக்கொண்டிருக்கிற தாவீது சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆனால் காலங்கள் தலைகளாய் மாறியது. அப்சலோம் மடிந்து போனான். மீண்டும் அரியணையில வந்து தாவீது உட்கார்ந்தான். ஒருவேளை நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு நடுவில் உங்களுடைய சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் மேல் ஆழமான நம்பிக்கை வையுங்கள். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமை மாறணும்னா, நீங்க தொடர்ச்சியாக அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அல்லது அவமானப்படுத்தப்படுகிறீர்கள், அல்லது உதாசீனப்படுத்தப்படுவீர்கள், தோல்விகள் தொடர்கதையாக போய்கொண்டிருக்கிறது என்றால், நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், செக் யுவர் செல்ஸ். உங்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பாருங்கள். உங்களை யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக உங்களை ஆய்வுக்குட்படுத்துங்கள்.
குற்றங்கள் இருந்தால், குறைகள் இருந்தால் அவைகளை அறிக்கை செய்து சரி செய்து கொள்ளுங்கள். சிறுமையை கர்த்தர் மாற்றுவார். முதலாவது, சிறுமை மாறுவதற்கு என்னுடைய நம்பிக்கை தேவன் மேல் சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சிறுமையை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் உங்களை நீங்க ஆய்வு செய்து பாருங்கள். சரியா இருக்குதா? லைஃப், வாழ்க்கை சரியா இருக்குதா? தேவனுக்கு பிரியமான பாதையில நாம் செல்கிறோமா? சங்கீதம் 25:18 ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 25:18 என்ன சொல்லுகிறது பாருங்கள். என் சிறுமையையும் துன்பத்தையும், அதான் இங்க வேற மொழிபெயர்த்திருக்கிறாங்க, சிறுமைன்னு பாடி. இன்னொரு கூட வசனத்தை பாருங்களேன், அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சங்கீதம் 106:43 கடைசியில பாருங்க. தங்களுடைய அக்கிரமத்தினால் இந்த சிறுமை ஏன் வருகிறது? இந்த சிறுமைப்பட்ட நிலையிலிருந்து நான் வெளியில வர்றதுக்கு என்ன? என்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், என்னுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட்டுட்டா, பிரியமானவர்களே, நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் என்னை மாற்றுவார், என்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிறுமையை மாற்றுகிறவர். நான் என்னுடைய அக்கிரமத்தை உணர்ந்தால் போதும். எதனால அவனை சிறுமைப்படுத்தலான்னு கேட்டாங்க பெலிசியர்கள். இவன் பிரதிஷ்டையை மறந்துட்டு ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்துறான். சிம்சோன் என்ற பராக்கிரமசாலி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த பெண்ணிட்ட பெலிசியர்கள் சத்துருக்கள் வந்து கேட்கிறாங்க, இவன் பெரிய பலசாலியா இருக்கிறானே, எதனால அவனை சிறுமைப்படுத்தணும், கேளுமா, விசாரிமான்னு கேட்டாங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 16:5 அவங்க அப்படி கேட்கிறாங்க. அவங்க கேட்டுக்கொண்டதின்படியே இந்த சிம்சோன் வீட்டுக்கு வந்தவன அவனை மடியில போட்டுட்டு அவள் கேட்கிறா, உன்னை 6வது வசனத்தை பாருங்க. 6th word 16:6. அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம். எவ்வளவு கேட்கிறா பாருங்க. நயவஞ்சகமாய் கேட்கிறார். வஞ்சகக்காரி நயவஞ்சகமாய் கேட்டு அவனிடத்துல எதுல அவனை சிறுமைப்படுத்தலாம். இவன் இங்கே வீழ்ந்து போனதற்கு காரணம் பாவம். வசனம் 19 பாருங்கள். வசனம் 19 பாருங்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை பண்ணி ஒருவனை அழைத்து, எவ்வளவு ஒரு கோமாளி பாருங்க. அவன் தலையை சிரைக்கிற வரைக்கும் தூங்கி இருக்கிறான். ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 சடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். ஏனது சிறுமை? அவன் இருந்த இடம் தவறான இடம். பிரியமானவர்கள், அதை உணர்ந்து நாம தேவனை நோக்கி பார்த்தோம். அதைத்தான் 16வது அதிகாரத்துல 28, 29, 28வது வசனத்துல பாருங்க. உணர்ந்து இயேசுவை நோக்கி கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். 16:28 தன்னுடைய பாவத்தை அன்னைக்கு உணர்ந்தான். அந்த சிறுமையை கர்த்தர் மாற்றினார். அவன் எதை இழந்தான்? அந்த பலம் வந்துச்சு. 2 தூணை பிடிச்சா அவன் தள்ளுனா. அவன் உயிரோடு இருக்கும்போது சாகடிச்சவனுடைய எண்ணிக்கையை விட சாகும்போது செத்தவங்க, அவன் சாகும்போது செத்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். சிறுமை கர்த்தர் மாற்றணும்னா நம்ம உணரணும். ஆகவேதான் நம்முடைய சிறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். 3வது, இந்த சிறுமையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்படி, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படி அவருக்கு இஷ்டமானதெல்லாம் செய்யுங்க, கஷ்டமெல்லாம் போயிடும். சொல்லுங்க, இஷ்டமானதை செய்வோம், கஷ்டமானதெல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இஷ்டமானதை செஞ்சீங்கன்னா கர்த்தர் கூட வந்துருவார். அவர் கூட இருந்துட்டார்னாவே சிறுமை மாறிடும் உங்களுக்கு. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல தன்னுடைய மாமன் லாபானை பார்த்து யாக்கோபு சொல்லுகிற ஒரு வாக்கு அங்கே இருக்கிறது. தேவன் என் சிறுமையையும் கர்த்தர் சிறுமையை பார்த்தார். நீ வெறுமையா அனுப்பல நினைச்ச, கர்த்தருடைய சிறுமையை பார்த்தார். ஏனென்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னோட இருக்கிறார். சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த யாக்கோபுடைய மகன் யோசேப்பு பாருங்க, அப்பாவோடு மகிழ்ச்சியா இருந்தவன் இப்போ அடிமையாக வாழ்கிறான். அயல் தேசத்தில் அடிமையாக வாழ்கிறான், வேலைக்காரனா வாழ்கிறான். சிறுமைப்படுத்தப்பட்டான், ஜெயில தூக்கி போட்டாங்க. ஆனா அவனுடைய சிறுமையை சீக்கிரம் மாறினதுக்கான காரணம் என்ன? தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார். 39:2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய பட்சத்துல கர்த்தர் இருந்தார். அவனுடைய சிறுமை எல்லாம் மாறுச்சு. 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சிறைச்சாலையில சிறுமைப்படுத்தப்பட்ட போதும் அங்கே கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய சிறுமை மாறியது. கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவாதி தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் எல்லா சிறுமையிலிருந்து விடுவிக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். உடைய சிறுமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கணும்னா ஏசப்பாவை கூட வச்சுக்கோங்க. ஆண்டவரே என் கூட வாங்க, நான் ஒரு காரியத்துக்கு போறேன், என் கூட வாங்க ஆண்டவரே, நான் ஒரு காரியத்துக்கு போறேன்னு சாரை கடைக்கு போயிடக்கூடாது, என் கூட வாங்க. அவர் கூட வந்துட்டாருன்னா என்னை சிறுமைப்படுத்தின எல்லா நிலைகளிலிருந்து கர்த்தர் தூக்கி நிறுத்துவார்.
யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு. தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? நான்காவதாக, அநீதி நடக்கும்போது, உங்களுக்கு நீங்க விரும்பாதது நடக்கும்போது அது நன்மைக்குன்னு நினைங்க. அப்படி நினைச்சிட்டீங்க, நீங்க பதிலுக்கு பதில் செய்ய நினைக்காதீங்க. யாராவது தூசிச்சாங்க, திட்டுனாங்க, ஏசுனாங்கன்னா, யாராவது நாசமா போகன்னு சொன்னாலும் நீ மோசமா போன்னு சொல்லக்கூடாது. நீ நல்லார் நல்லார் அப்படி சொல்ல, மனசார சொல்லுங்க. பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. பழி வாங்க நினைக்காதீங்க. நீங்க விரும்பாத ஒன்று உங்களோட லைஃப்ல நடக்குதுன்னு சொன்னா நன்மைக்குன்னு நினைங்க. அதை அல்லேலூயா. என்னை கர்த்தர் உடைக்கிறதுக்காக அதை அனுப்புறாரு நினைச்சுக்கோங்க. என் மனசை பக்குவம் பண்றதுக்காக இந்த நிந்தனை, இந்த அவமானம், அதை சாதாரணமா எடுத்துக்கோங்க. சொல்லட்டும், உங்களுக்கு விரோதமா தவறான விஷயங்களை அவங்க சொல்லட்டும். அதுக்காக பதிலுக்கு நீங்க உன்னை எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கொஞ்சம் அவுத்து விட்டுறக்கூடாது. அவங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை அவங்க சொல்றாங்க, நம்மகிட்ட நல்லதுதான் இருக்குது. உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குது? சாக்கடையா இருக்கு? சந்தனம் தான் இருக்குது நம்ம கிட்ட. யார்கிட்ட சந்தனம் இருக்குது? பதிலுக்கு பதில் பேசாதவங்க எல்லாம் சந்தனத்துக்காரங்க. அவங்கள பார்த்து வாங்க சந்தனம்னு சொல்லணும். இந்த வரிஞ்சு கட்டிட்டு போய் நிக்கிறாங்கல்ல, வாடி உன்னை பத்தி தெரியாதா எனக்கு அப்படின்னு நின்னாங்கன்னா அது என்னது? சாரி, நான் அதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்க எல்லாம் சந்தனமா மணக்கணுன்றதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. கிழக்கு ஜெர்மனிக்கு மேற்கு ஜெர்மனிக்கு பிரச்சனை வந்துச்சு, சுவரே எழுப்பிட்டாங்க. அப்போ இந்த மேற்கு ஜெர்மனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் குப்பை, நாத்தம் எல்லாத்தையும் எல்லையில கொண்டு வந்து போட்டுவாங்க. அவ்வளவு கோபம், அவ்வளவு கசப்பு, அவ்வளவு வைராக்கியம். நாளுக்கு நாள் அந்த குப்பையை கொண்டு போடுறதுல தான் அவங்க வேலையை, அதாவது அசிங்கப்படுத்துறது. கிழக்கு ஜெர்மனியில் இருக்கிற எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துவோன்ட்டு மேற்கு ஜெர்மனிக்காரங்க கொண்டு வந்து குப்பையெல்லாம் அந்த எல்லையில போடுவாங்க. ஒரு நாள் கிழக்கு ஜெர்மனியில் இருக்கிறவங்க ஒன்று செஞ்சாங்க. அவங்க யோசித்தாங்க, நல்ல பழங்கள், சாக்லேட்ஸ், பேரிச்சம்பழம், மாதுளை பழம், இப்படி நல்ல நல்ல பிரெட்டு, இதெல்லாம் வாங்கி குப்பையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அதை அடுக்கி வச்சுட்டு போனாங்க. குப்பை போட வந்த ஆள்லாம் பிரெட்டை பார்த்துட்டு பழத்தை பார்த்துட்டு எடுத்துட்டு போனாங்க. கொஞ்ச நாள்ல குப்பை போடுறது தானே நின்று போச்சு. கிழக்கு ஜெர்மனிக்காரங்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்தாங்க, நல்ல பழங்களை, ருசிகரமானதை. மேற்கு ஜெர்மனிக்காரங்க மனசெல்லாம் குப்பையை தான் கொட்டினாங்க. நீங்க கூளமா பழமா அப்படி கேட்போம். நீங்க கூளம்னா குப்பை, நீங்க கூளமா பழமா? கொஞ்சம் வார்த்தைக்காக அதை வார்த்தை சொல்றேன். கூளமா பழமா? பழம்னு சொல்றவங்க இதெல்லாம் கூளம் தான் போட்டிருக்கு. வாழ்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவா நடக்குதுன்னு சொன்னா நீங்க மாம்சத்துல ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸ்பிரிட்ஃபுல்லா அதை எடுத்துக்கோங்க. அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க சிறுமையை கர்த்தர் மாற்றுவார். 2 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். சீமேயி தூசித்தான் இல்லையா? பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ என்று அவன் திட்டுனான். இரத்த பிரியனே என்று சொன்னான். அப்ப பக்கத்தில் இருக்கிற அபிஷாய் சொன்ன, ஆண்டவனே ஒரு வார்த்தை சொல்லும், இந்த செத்த நாயை வெட்டி போடுகிறேன் என்று சொல்றான். இல்ல, விட்டுரு. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார். உங்களுக்கு ஒரு சிறுமை வருகிறது என்று சொன்னால் ஒரு நன்மை வரப்போறதுன்னு அர்த்தம். எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. உபாகமம் 8:15 பாருங்க. உபாகமம் 8:15. நன்மை செய்யும் பொருட்டு போதும், நன்மை செய்யும் பொருட்டு சிறுமைப்படுத்தி. உங்களுக்கு ஒரு நன்மை வரப்போது. சிறுமைப்படுத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. அல்லேலூயா. இதைத்தான் இங்கே தாவீது செய்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கை தான் நடந்துச்சு. சிறுமைப்படுத்தப்பட்ட போது அவன் இது நன்மைக்கே நினைச்சான். அன்றையவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ரோமர் 8:28. அது 50:20 சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ வெகுஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி இதுவரைக்கும் அவர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க சிறுமைப்படுத்தப்படுறீங்களா? மாம்சத்தில் ரியாக்ட் பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல சிறுமைப்பட்டுட்டேன்னு போய் மூளையில முடங்கி போயிடாம உங்க சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அல்லேலூயா. உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில சிறுமை இருக்குன்னா அதை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என் நிலைமை பாருங்க ஆண்டவரே, கஷ்டப்படுறேன்ப்பா, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நாங்க சொந்த பந்த நடுவில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், நீங்க தான் ஜெகவா ஜைரே ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கணும். நீங்க விடாம ஜெபிங்க. சில வசனங்களை குறிச்சுக்கோங்க, அப்புறமா நீங்க வாசிங்க. யோபு 10:15, யோபு 10:15 குறிச்சுக்கோங்க. யோபு 10:15, 34:27, 34:27, சங்கீதம் 9:12, சங்கீதம் 10:17, சங்கீதம் 9:12, சங்கீதம் 10:17,
சங்கீதம் 25:16, சங்கீதம் 25:16, சங்கீதம் 90:15. இந்த சங்கீதம் 90:15 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 90:15 பாருங்க. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் இந்த மாதிரி ஜெபத்தை செய்யுங்க. துன்பப்பட்டிருக்கிற, சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், சரியா என்னை மகிழ்ச்சியாக்கும். அண்ணால் அப்படித்தான் சிறுமைப்படுத்தப்பட்டாள். என் சிறுமையை கண்ணோக்கி பாரும். 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். சிறுமையை கண்ணோக்கி பாரும். அந்த வசனத்தை கூட டிஸ்ப்ளே பண்ணலாமே. 1:10-11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளை கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அந்த வசனத்தை வச்சுதான் ஜெபராஜ் அந்த பாட்டு எழுதியிருக்காரு நினைக்கிறேன். சிறுமையை ஜெபம் பண்ணா, சிறுமையை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தாருங்க. அல்லேலூயா. ரெட்டிப்பாய் பன்மடங்காய் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார்.